الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. इस आयत का तर्जुमा ये है कि रमज़ान का महीना இந்த வசனத்தின் பொருள் ரமலான் மாதம் திருக்குரான் அருளப்பெற்ற மாதமாகும். குரான் மனிதர்களுக்காக ஒரு மகத்தான நேர்வழியாக இறக்கப்பட்டுள்ளது. மேலும் அது நேர்வழியை தெளிவாக்கக்கூடிய அடையாளமாகவும் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியக்கூடியதும் ஆகும். எனவே உங்களுள் அம்மாதத்தை காண்பவர் அதில் நோன்பு நோக்க வேண்டும். ஆனால் நோயாளியாகவோ பயணியாகவோ இருப்பவர் விட்டுப்போன நோன்பை மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோட்கவும். அல்லாஹ் உங்களுக்கு எளிதை விரும்புகின்றான், உங்களுக்கு கடினத்தை தர விரும்புவதில்லை. நீங்கள் எளிதாக எண்ணிக்கையை பூர்த்தி செய்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அவனை பெருமைப்படுத்துவதையும் நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவதையுமே அவன் விரும்புகின்றான். ரமலான் மாதம் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் பலமுறை வருகின்றது. செயல்படுகின்ற முஸ்லிமுக்கு ரமலான் மாதத்தில்தான் திருக்குரான் இறங்க ஆரம்பித்தது என்பதும் தெரியும். ஓரளவு அறிவுள்ள நற்செயல்களை செய்கின்ற ஒரு முஸ்லிமுக்கு ரமலான் மாதத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்நாளில் ஒவ்வொரு வருடமும் அந்த சமயம் வரை எந்த அளவு குர்ஆன் இறங்கி இருந்ததோ அதனை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து மீண்டும் ஓதினார்கள் என்பது கூட தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்நாளின் இறுதி வருடத்தில் திருக்குரான் அவர்கள் மீது முழுமையாக இறக்கப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரஸீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்று நான் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை முழுமையாக்கியுள்ளேன், மேலும் உங்களுக்கு என் அருளை நிறைவு செய்துள்ளேன், மேலும் உங்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன் என்ற நற்செய்தி கிடைத்த அந்த இறுதி வருடத்தில் மட்டும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் சேர்ந்து திருக்குரான் முழுவதையும் இருமுறை நான் ஓதி முடித்தேன் என்று கூறியதாக வருகிறது. எனவே திருக்குரானுக்கு ரமலான் மாதத்துடன் ஒரு சிறப்பான தொடர்பு இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் வருகின்ற போது இது திருக்குரான் இறங்கிய மாதமாகும் என்று அது நமக்கு கவனமூட்டுகின்றது. ரமலான் நமக்கு அதன் மற்ற அருள்களுடன் சேர்ந்து இந்த மாதத்தில் திருக்குரான் இறங்கியுள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகவும் வருகின்றது.
और फ्यूज के இப்போது நான் ஓதிய வசனத்தின் முதல் பகுதி தொடர்பாக சிலவற்றை கூறுவேன். कुरान करीम का नज़ूल हुआ. அதன் அடுத்த பகுதி பற்றி எதுவும் இப்போது கூற மாட்டேன். मैंने आयत तिलावत की है, उसके सिर्फ पहले हिस्से की मैं बारे में कुछ कहूँगा. இந்த மகத்தான வேத நூலில் மனிதர்களுக்கு மகத்தான நேர்வழி காட்டக்கூடிய போதனைகள் உள்ளன என்பதையும் ரமலான் நமக்கு நினைவூட்டுகின்றது. की भी याद दहानी करवाता है. இதில் உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் ஒளிமயமான அடையாளங்கள் மூலம் के लिए அவை பிரித்து காட்டப்பட்டுள்ளது என்பதையும் அது நமக்கு நினைவூட்டுகின்றது. इस बात की याद दहानी करवाता है. நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளதில் எந்த அளவு முக்கியத்துவம் இருக்கின்றது, அதை எவ்வாறு நோக்க வேண்டும் என்பதையும் அது நமக்கு நினைவூட்டுகின்றது. इस बात की याद दहानी करवाता है. திருக்குரானின் போதனைகள் முழுமையாகவும் நிறைவாகவும் இருக்கின்றது என்பதையும் அது நமக்கு நினைவூட்டுகின்றது. करवाता है कि कुरान करीम இந்த நினைவூட்டலின் ஆன்மாவை புரியக்கூடியவர்களாக நாம் இருந்தால்தான் लेकिन இந்த எல்லா நினைவூட்டல்களும் நமக்கு பலன் தரக்கூடியவையாக இருக்கும். जब हम அவ்வாறு இல்லை என்றால் की रूह को समझ ரமலான் மாதம் ஒவ்வொரு வருடமும் வருகின்றது, வந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். तो हर साल आता है. ரமலான் மற்றும் குர்ஆனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு எப்போதும் நமக்கு நினைவூட்டப்படும். कुरान के ताल्लुक की எப்போது ரமலான் வந்தாலும் அது நமக்கு இதை நினைவூட்டி கொண்டிருக்கும். और जब भी आता है நாம் இதன் முக்கியத்துவத்தை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருப்போம். और हम நமது செயல் மூலம் இதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் போதுதான் सुनकर இந்த நினைவூட்டல்கள் நமக்கு நற்பலனை தரும். इस याद दहानी का फायदा ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், जब हम ரமலான் மாதம் குர்ஆன் இறங்கிய மாதமாகும் என்ற சொற்களை கேட்டதுமே திருக்குர்ஆன் நமது கைகளில் வரும்போதுதான் இந்த நோக்கம் நிறைவேற முடியும். जब நாம் அதிகமாக அதை ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்துவோம். अल्फाज सुन திருக்குர்ஆன் கூறும் கருத்துக்களை புரிவதற்கும் அதை சிந்திப்பதற்கும் நாம் முயற்சி செய்யும் போதுதான் ரமலானின் இந்த நினைவூட்டலின் நோக்கம் நிறைவேறும். उसके पढ़ने की तरफ அதன் மூலம் तवज्जो हो जाएंगे. ஹுதன்லின் நாசி, कुरान की इस याद இது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதன் உண்மை நமக்கு தெளிவாக தெரியும். में कुरान ரமலானுக்கும் திருக்குர்ஆனுக்கும் இடையிலுள்ள தொடர்பு और करने की कोशिश करेंगे. நாம் குறிப்பாக திருக்குர்ஆனின் கட்டளைகளை முயற்சி செய்து இந்த மாதத்தில் தேடும்போதுதான் நமக்கு தெளிவாக தெரிய வரும். எனவே திருக்குர்ஆனின் கட்டளைகளை தேடுங்கள் என்பதை ரமலான் நமக்கு நினைவூட்டுகின்றது. होगी திருக்குர்ஆனின் கட்டளைகளை தேடி அவற்றை தெரிந்து கொண்ட பிறகு அவற்றை நமது வாழ்வில் செயல்படுத்தி அதனை வாழ்வின் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொள்வதை ரமலான் நமக்கு நினைவூட்டுகின்றது. ये याद ரமலான் நமக்கு திருக்குர்ஆனின் போதனையின் ஒளியில் அல்லாஹ்விற்குரிய உரிமையை செலுத்துவதற்கு முன்பை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றது. जो दिलाता அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய உரிமையை செலுத்தும் போதுதான் அல்லாஹ்விற்குரிய உரிமையை செலுத்த முடியும். उन्हें अपनी தொழுகைகளை பாதுகாத்தவாறு முறையாக அதற்குரிய நேரத்தில் தொழும்போதுதான் அல்லாஹ்வை வணங்குவதற்குரிய உரிமையை நாம் செலுத்த முடியும். कुरान करीम की तालीम அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தொழும்போதுதான் இந்த உரிமையை நாம் செலுத்த முடியும். ताला का மேலும் நஃபில்களை நிறைவேற்றுவதிலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலும் வலுவாக ஈடுபடும் போதுதான் இந்த உரிமையை நாம் செலுத்த முடியும். होता है. எனவே இந்த உரிமையை செலுத்த முயற்சி செய்யுங்கள். அதன் மூலம் நீங்கள் இறைவனுக்கு அருகில் சென்றுவிட வேண்டும். इबादत का हक அதன் மூலம் நீங்கள் உங்களை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்ல வேண்டும். पढ़ने से அதன் மூலம் இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலுள்ள தூரம் முடிந்துவிட வேண்டும். அந்த கயிற்றை நீங்கள் வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். जिक्र इलाही அதன் ஒரு முனை இறைவனின் கையில் இருக்கின்றது. बस ये हक அதன் அடுத்த முனையை தனது நெருக்கத்தை தேடும் அடியார்களுக்காக அவன் பூமியில் தொங்க விட்டிருக்கின்றான் என்பதை ரமலான் நமக்கு நினைவூட்டுகின்றது. யார் அந்த கயிற்றை பிடிப்பாரோ अपने आप அவர் இறைவன் வரை சென்று விடுவார். ताला के करीब कर लो. அல்லாஹு தாலா खुदा ஃபைன்னி கரீப், ध्यान நான் அருகில் இருக்கின்றேன் என்று கூறுவதை खत्म कर दो. ரமலான் நமக்கு कुरान நினைவூட்டுகின்றது. ये याद दहानी करवाता है कि उस रस्से को எனவே உங்களது இறைவணக்கத்தின் தரத்தை உயர்த்தி का एक இந்த நெருக்கத்தில் இருந்தும் அருளை பெறுங்கள். सिरा खुदा ताला के हाथ में है. அல்லாஹ்வின் அடியார்களுக்குரிய உரிமையை செலுத்துவதில்
நாம் முன்பை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை की तलाश करने वाले ரமலான் நமக்கு நினைவூட்டுகின்றது. जमीन पर लटकाया हुआ है। திருக்குரானில் அடியார்களுக்கு செலுத்த வேண்டிய என்னென்ன உரிமைகள் கூறப்பட்டுள்ளனவோ वो खुदा ताला तक पहुंच அவற்றை செலுத்த முயற்சி செய்ய வேண்டும். रमजान हमें அல்லாஹு தாலா ये याद नहीं அந்நியர்களின் உரிமையை செலுத்துவது பற்றி கூட மிக அதிகமாக நமக்கு கவனமூட்டியுள்ளான். बस अपनी बातों के முஸ்லிம்கள் பரஸ்பரம் தங்களுக்கிடையில் ருஹமாவு பைனஹும் फैज पालो। அவர்கள் தங்களுக்கிடையில் கருணையுடன் நடந்து கொள்வார்கள் என்பதற்கேற்ப ये याद உரிமைகளை செலுத்துவது பற்றி कि अल्लाह ताला के கூறப்பட்டிருக்கின்றது. बंदों के हुकूक की अदायगी की पहले से சில மக்கள் நம்மவர்களுக்கிடையில் செலுத்த வேண்டிய உரிமைகளை மறந்து விடுகின்றனர். करीम में बयान தங்களுக்கு மிக நெருக்கமானவர்கள், இரத்த உறவுகள் ஆகியவர்களுக்குள்ள உரிமைகளை செலுத்துவதற்கு அவர்கள் மறந்து விடுகின்றனர். எனக்கு சில சமயங்களில் को अदा करने की कोशिश करो। பெண் பிள்ளைகளிடமிருந்து கடிதங்கள் வருகின்றன. அவற்றில் தாய் தந்தையர் ஆண் பிள்ளைகள் மற்றும் பெண் பிள்ளைகள் ஆகியோருடன் நடந்து கொள்ளும் முறையில் வித்தியாசம் காட்டுகின்றனர் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. और சொத்துக்களை தமது வாழ்நாளிலேயே இவர்கள் பங்கிட்டு கொடுக்கும் போது சில சமயங்களில் சில குடும்பங்களில் பெண் பிள்ளைகளுக்கு எதுவும் கொடுக்காமல் இருந்து விடுகின்றார்கள். बाज लोग ஆண் பிள்ளைகளுக்கு அவற்றை கொடுத்து விடுகின்றனர். बल्कि தாங்கள் உண்மையாளர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக பெண் பிள்ளைகளிடம் சொத்துக்களை நாங்கள் மகனுக்கு கொடுத்து விட்டால் அதில் உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைதானே என்று அவர்கள் கேட்கத்தான் செய்கின்றனர். में சில பெண் பிள்ளைகள் उनसे जो நாங்கள் வெட்கப்பட்டவாறு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறியதாக எழுதுகின்றனர். तकसीम करने लगे। இதனால் நீதி நிலைநாட்டப்பட்டு விட்டது என்று பெற்றோர்கள் கருதுகின்றனர். बाज खानदानों में ஆனால் இது நீதி அல்ல, மாறாக இது அநீதியாகும். திருக்குரானின் தெளிவான கட்டளைக்கு எதிரான செயலாக இது இருக்கின்றது. अपने आप को सच्चा साबित இந்த காலத்திலும் கூட இப்படிப்பட்ட तो हैं பெற்றோர்கள் இருப்பது வியப்பாக இருக்கின்றது. बेटे को दे दूं அவர்கள் அநீதி இழைக்கின்றனர். तो बच्चियां बाज தாய் தந்தையரின் மகிழ்ச்சிக்காக தியாகங்கள் செய்கின்ற இத்தகைய பெண் பிள்ளைகள் இக்காலத்தில் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சியும் ஏற்படுகின்றது. नहीं समझ लेते हैं कि ஆனால் அந்த பெண் பிள்ளைகளும் இதை நினைவில் கொள்ள வேண்டும். बल्कि जुल्म है, இவ்விஷயத்தில் உள்ளத்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் खिलाफ वर्जी பிறகு இத்தகைய தியாகங்களை செய்கின்ற பெண் பிள்ளைகள் वालिदैन हैं। இதன் மூலம் தங்கள் தாய் தந்தையரை பாவிகளாக ஆக்குகின்றார்கள். है इस बात நான் அத்தகைய அநீதி இழைக்கின்ற தாய் தந்தையரிடம் மீண்டும் கூறுகின்றேன், அவர்கள் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை தங்களது உள்ளத்தில் உருவாக்க வேண்டும். लेकिन उन्हें भी याद रखना चाहिए சுயநலத்தில் முன்னேறியுள்ள இத்தகைய சகோதரர்கள் பெற்றோரை வற்புறுத்தி சொத்துக்களை அபகரித்துக் கொள்கின்றனர். சகோதரிகளுக்கு ஒன்றும் வழங்காமல் இருந்து விடுகின்றனர். बच्चे या बच्ची அவர்களும் தமது வயிறுகளில் நெருப்பின் ஜுவாலையைத்தான் நிரப்புகின்றனர். எனவே எப்போதும் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். जालिम माँ மேலும் தங்களது சீர்திருத்தத்தின் பக்கம் இவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். दिल में पैदा करें நான் இந்த விளக்கத்தை எடுத்து கூறியது இதை கூறுவது அவசியமானதாக இருக்கின்றது என்பதனாலே ஆகும். பிறகு மீண்டும் நான் ரமலான் நமக்கு எந்த விஷயங்களின் பக்கம் கவனமூட்டுகிறது என்பதன் பக்கம் வருகின்றேன். वो भी अपने पेटों நாம் ரமலானை அடைகின்ற போது திருக்குரானின் போதனைகளின் ஒளியில் खुदा ताला का ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னிடம் தியாகத்திற்கான ஆன்மாவை உருவாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகவே ரமலான் வருகின்றது. இறைவனுக்காகவும் இறைவனுடைய ஜமாத்திற்காகவும் அகமதியா கலாபத்தை நிலைநாட்டுவதற்காகவும் உயிர், பொருள், நேரம், கண்ணியம் ஆகியவற்றை தியாகம் செய்வதாக நாம் செய்துள்ள உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக நம்மை ஆய்வு செய்து பார்த்தவாறு அதனை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவு நமது உடன்படிக்கையை நாம் நிறைவேற்றியுள்ளோம் என்பதை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவு இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்கான உணர்வு உள்ளத்தில் இருக்கின்றது என்று ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இந்த தியாகங்களை செய்வது தொடர்பாக திருக்குரானில் என்ன கட்டளைகள் உள்ளன அவற்றை நீங்கள் தேட வேண்டும். ஒருவர் மற்றவருக்காக செய்யும் தியாகமும் இருக்கின்றது. இது பற்றி என்ன கட்டளை இருக்கின்றது என்பதை தேட வேண்டும். நமது எஜமானரும் தலைவருமான ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகை அழிவிலிருந்தும் இறைவன் வெறுப்படைவதிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக எந்த அளவு வேதனை இருந்தது என்பதன் பக்கம் கவனமூட்டுவதற்காகவும் இந்த ரமலான் வருகின்றது. जायजे लें அதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் முன்னிலையில் மன்றாடி அழுதவாறு எத்தகைய வேதனை நிறைந்த துஆக்களை செய்திருக்கின்றார்கள். दिल में मौजूद நாம் அதற்கான உரிமையை செலுத்த எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும்? எந்த பணியை இறைவன் इस कुर्बानी ஹிரா குகையில் வைத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒப்படைத்து பிறகு குகையிலிருந்து வெளியில் வந்து அந்த பணியை செய்து முடிக்கும்படி அன்னாருக்கு கட்டளையிட்டானோ, அதாவது வேதனை நிறைந்த துஆக்களை செய்தவாறு திருக்குரானின் போதனைகளை உலகில் பரப்புகின்ற அந்த பணியை
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி, அவர்களின் கட்டளை ஆகியவற்றிற்கேற்ப நாம் எவ்வாறு நிறைவேற்றியுள்ளோம் என்பதன் பக்கம் கவனமூட்டவே இந்த ரமலான் வந்துள்ளது. அல்லாஹ்வின் தூது செய்தியை பரப்புங்கள் என்ற திருக்குர்ஆன் இந்த போதனைக்கேற்ப நாம் எப்படி செயல்பட வேண்டும்? இறைவனுடைய ஏகத்துவத்தை உலகில் பரப்புங்கள், பரப்பிக்கொண்டே செல்லுங்கள். ஹுதன் லின்னாசி, இது மக்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்ற தூது செய்தியை எல்லோருக்கும் பொதுவானதாக ஆக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஹிரா குகையில் தனிமையில் இருப்பதை கண்முன் நிறுத்தியவாறு சிந்திக்கும் போதுதான் உலகத்தை விட மார்க்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான சரியான அறிவு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நினைவூட்டவே ரமலான் வருகின்றது. ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு வைத்துள்ளோம் என்பது உங்கள் வாதமாக இருந்தால், பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முன்மாதிரியின் ஒவ்வொரு அம்சத்தையும் கண்முன் நிறுத்தியவாறு அதற்கேற்ப செயல்பட முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டவே இந்த மாதம் வந்துள்ளது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களிடம் திருப்தி அடைந்தான், அவர்கள் அல்லாஹ்விடம் திருப்தி அடைந்தனர் என்ற உயர் தகுதியை எப்படி பெற்றனர் என்பதை தேட வேண்டும் என்பதை இந்த மாதம் நினைவூட்டுகின்றது. ஏனென்றால் இந்த சஹாபாக்களும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றனர். உங்களை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்யுங்கள் என்பதை நமக்கு நினைவூட்டுவதற்காகவும் இந்த மாதம் வந்துள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திற்கு நம்மால் செல்ல முடியாதுதான். ஆனால் திருக்குர்ஆனின் போதனை நமக்கு முன்னால் அதன் அசல் வடிவத்தில் இருக்கின்றது. அது அந்த காலம் வரை நம்மை கொண்டு சேர்க்கும் வழிகளை எளிதாக்கிவிட்டது. உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான உத்தரவாதமும் உலகில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான உண்மையான போதனைகளும் திருக்குர்ஆனில் தான் உள்ளது என்பதை உலகிற்கு எடுத்து கூறுங்கள். உலகில் அமைதியை நிலைபெற செய்வதற்கான முழுமையான முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள் என்பதை உலகிற்கு எடுத்து கூறுங்கள். இதைத்தான் இந்த மாதம் நமக்கு நினைவூட்டுகின்றது. திருக்குர்ஆன் மட்டும்தான் தனது ஒவ்வொரு கட்டளை தொடர்பாகவும் ஆதாரத்துடன் பேசுகிறது என்பதை நினைவூட்டுவதற்கு இந்த மாதம் வருகின்றது. இதற்காக நாம் சுயமாகவும் திருக்குர்ஆனை படிப்பதும் அதன் விளக்க உரைகளை சிந்தித்து பார்ப்பதும் அவசியமானதாகும். எந்த மக்கள் தொடர்பாக திருக்குர்ஆனில் அல்லதீன ஆதைனாஹுமுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி, எவர்களுக்கு நாம் வேதத்தை வழங்கியுள்ளோமோ அதை ஓதுவதற்குரிய உரிமையை செலுத்தியவாறு அவர்கள் அதனை ஓதுகின்றனர் என்று இறைவன் கூறியுள்ளானோ, அந்த மக்களை சார்ந்தவர்களாக நாம் ஆக வேண்டியது அவசியமானதாகும். அதாவது திருக்குர்ஆனை ஓதுவதற்குரிய உரிமையையும் அவர்கள் செலுத்துகின்றனர், அதை பற்றி சிந்திப்பதற்குரிய உரிமையையும் அவர்கள் செலுத்துகின்றனர். எதனை படித்தார்களோ அல்லது கேட்டார்களோ அல்லது சிந்தித்தார்களோ அதற்கேற்ப செயல்படுவதற்குரிய உரிமையையும் அவர்கள் செலுத்துகின்றனர். இந்த உரிமை செலுத்தப்படவில்லை என்றால் நாம் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்ற நமது வாதம் நாவளவில் மட்டும் இருக்கும் வாதமாகும். இந்நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கவலை அதிகமாக்குகின்ற அந்த மக்களை சார்ந்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம். இறுதி காலத்தில் வரவிருந்த அந்த மக்கள் திருக்குர்ஆனை ஓதுவது மற்றும் அதற்கேற்ப செயல்படுவது ஆகியவற்றிற்குரிய உரிமையை செலுத்தாதவர்களாக இருப்பார்கள். அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: வகால ரசூலு யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹஜூரா, என் இறைவா, நிச்சயமாக எனது சமுதாயம் இந்த குர்ஆனை கைவிட்டு விட்டதே என்று தூதர் கூறுவார். இந்த மாதம் எங்கு நமக்கு பல நற்செய்திகளையும் வழங்கி இருக்கின்றதோ அங்கு நம் மீது பல பொறுப்புகளையும் அது சுமத்துகின்றது, நம்மை எச்சரிக்கவும் செய்கின்றது. எந்த அளவு நீங்கள் திருக்குர்ஆனின் போதனை கேட்ப செயல்படுகின்றீர்கள் என்பதை பற்றி உங்களை நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள் என்று இந்த மாதம் நமக்கு நினைவூட்டுகின்றது. எந்த அளவு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கவலையை அகற்றுவதற்கு காரணமாக நீங்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதை நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள் என்று
இந்த மாதம் நமக்கு நினைவூட்டுகின்றது. அவ்வாறு இல்லை என்றால் ரமலானும் நமக்கு எந்த பலனையும் தர முடியாது, திருக்குரானும் எந்த பயனையும் தராது. இறைவன் நம்மை எப்படிப்பட்ட மனிதனாகவும் மூமினாகவும் ஆக்க விரும்புகின்றானோ அதற்காக அவன் திருக்குரானில் நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையில் கட்டளைகளை நமக்கு வழங்கியுள்ளான். இந்த காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நமது சீர்திருத்தத்தின் பக்கம் அவன் நமக்கு கவனமூட்டியுள்ளான். திருக்குரானின் அழகிய போதனைகளை தனது செயலில் செய்து காட்டியதன் மூலமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு வலிமையூட்டினார்கள். ரமலானும் குர்ஆனும் நமக்கு எந்த விஷயங்களை நினைவூட்டுகின்றது என்பதை பற்றி நான் சிலவற்றை கூறியுள்ளேன். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்றே திருக்குரானில் நூற்றுக்கணக்கான கட்டளைகள் உள்ளன. அவற்றை தேடி அறிந்து நாம் அதற்கேற்ப நமது வாழ்க்கையை கழிப்பது அவசியமானதாகும். மேலும் இது அல்லாஹ்வின் அருளின் மூலமாகத்தான் சாத்தியமாகும். அவனது அருளை பெறுவதற்காக அவன் நமக்கு துஆக்களின் பக்கம் கவனம் மூட்டி இருக்கின்றான். அல்லாஹ் மூமின்களுக்குரிய சிறப்பம்சங்களாக கூறியவற்றிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள கட்டளைகளில் இருந்தும் இப்போது நான் 2 விஷயங்கள் பற்றி எடுத்து கூறுவேன். இந்த விஷயங்கள் பரஸ்பரம் நம்மில் ஒருவர் மற்றவருடன் கொண்டுள்ள தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கும் மற்றும் சமுதாயத்தில் அமைதி நிலவுவதற்கும் அவசியமானதாகும். இதனால் கிடைக்கக்கூடிய உண்மையான பலனும் நிச்சயமாக கிடைத்து விடுகின்றது. எவ்வாறு இறைவனின் ஏனைய கட்டளைகளுக்கேற்ப செயல்படுவதன் மூலம் அல்லாஹ்வின் நெருக்கம் ஒருவருக்கு கிடைக்கின்றதோ அவ்வாறே இந்த விஷயங்களை செயல்படுத்துவதன் மூலமாகவும் அல்லாஹ்வின் நெருக்கம் கிடைக்கும். அவற்றில் முதலாவது விஷயம் பணிவு மற்றும் தாழ்மை குணத்தை கடைபிடிப்பதாகும். இவற்றை கடைபிடிப்பதன் மூலமாக பல பிரச்சனைகளுக்கான தீர்வை நாம் காண முடியும். அல்லாஹு தாலா தனது அடியார்களுக்குரிய சிறப்பம்சங்களை எடுத்து கூறும்போது உண்மையான முஸ்லிம்களாக திகழும் அந்த அடியார்களின் சிறப்பம்சங்களை பற்றி எடுத்து கூறும்போது, இறைவனை வணங்குகின்ற அடியார்களை பற்றி கூறும்போது, ரஹ்மானான இறைவனின் கருணையையும் அருளையும் தேடுகின்ற அடியார்களின் சிறப்பம்சங்களை பற்றி கூறும்போது அவற்றில் மிக பெரும் ஒரு சிறப்பம்சமாக வஇபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அளவற்ற அருளாளனாகிய இறைவனின் உண்மையான அடியார்கள் பூமியில் பணிவுடன் நடப்பவராவர் என்று கூறுகின்றான். பிறகு கூறுகின்றான், வலா துஸஇர் ஹத்தக லின்னாசி வலா தம்ஷி ஃபில் அர்லி மர்ஹா இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர். நீ மனிதர்களிடத்து உன் கன்னத்தை கர்வத்தால் பொங்கச் செய்யாதே, பூமியில் ஆணவம் கொண்டு நடக்காதே. நிச்சயமாக கர்வம் கொண்டவன் பெருமையடிப்பவன் எவனையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. அல்லாஹ்வின் அன்பு கிடைக்காமல் போனால் பிறகு மனிதனின் எந்த நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றதாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ்வின் உதவி அவருக்கு கிடைக்காது. ஒருபுறம் இறைவன் மீது நம்பிக்கை இருப்பதாக வாதம் செய்துவிட்டு நான் மூமினாக இருக்கின்றேன் என்று வாதம் செய்துவிட்டு மறுபுறம் இறைவனின் நேசம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று எந்த மனிதரால் கூற முடியும்? நிச்சயமாக அறிவுள்ள ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் இந்த விஷயத்தை கூற முடியாது. ஆனால் செயலளவில் நாம் பார்க்கும்போது அன்றாடம் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு காரணமாகவும் பல சண்டைகளுக்கு அடித்தளமாகவும் இருப்பது இந்த ஆணவமே ஆகும். எவரிடம் கர்வம் காரணமாக ஏற்படும் பொய்யான தற்பெருமையும் இல்லையோ அவரது விவகாரங்களில் ஒருபோதும் சிக்கல் ஏற்படுவதில்லை. இந்த ஆணவம் தான் மனிதனை பிடிவாதத்தின் பக்கம் கொண்டு செல்கிறது. தற்பெருமையும் கர்வமும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பகரமாக அவற்றை நீளமாக்குவதுடன் அவற்றை சிக்கலானதாக ஆக்க ஆரம்பித்து விடுகின்றது. இன்றைய நாட்களில் பல சண்டைகளும் எனக்கு முன்னால் கொண்டு வரப்படுகின்றது. அவற்றின் பெரும்பாலானவற்றிற்கு தீர்வு காண முடியாமல் போவதற்கு காரணம் கர்வம், தற்பெருமை, பிடிவாதம் ஆகியவை அவற்றிற்கிடையில் வருவதே ஆகும். எனவே மனிதனுக்கு இறைவனின் நேசம்
கிடைக்க வேண்டும் என்றால், ஒருவர் தன்னை முஸ்லிம் என்று கருதும் போது, நான் முஸ்லிம் என்று கூறும்போது முதலாவதாக அகமதி முஸ்லிம்களை பார்த்தே கூறுகின்றேன். ईमान का दावा ஒருவர் தன்னை முஸ்லிமாக கருதுகின்ற போது அவர் இந்த விஷயங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். திருக்குரானின் போதனைகளுக்கேற்ப செயல்படும் போதுதான் ரமலானின் அருட்கள் கிடைக்கின்றது. திருக்குரானின் போதனைகளுக்கேற்ப செயல்படும் போதுதான் நோன்புகள் உங்களுக்கு பலனை தரும். मुसलमान எனவே எவர்களுக்கிடையில் சண்டைகள், தற்பெருமை மற்றும் கர்வம் காரணமாக நீளமாகிக் கொண்டே செல்கிறதோ, देखते हैं அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, बड़ा मामला கர்வத்தின் காரணமாகத்தான் சண்டைகள் ஏற்படுகின்றன அல்லது தற்பெருமையின் காரணமாக அவை ஏற்படுகின்றன. அவர்கள் இந்த ரமலானில் பணிவை மேற்கொண்டவாறு சமாதானத்தின் பக்கம் கை நீட்ட வேண்டும். அல்லாவின் அன்பை ஈர்ப்பதற்காக பூமியில் பணிவுடன் நடக்கின்ற ரஹ்மானின் அடியார்களில் ஒருவராக அவராக வேண்டும். झूठी अनार அவ்வடியார்கள் எல்லா சமயமும் उसके मामलात भी நமது இறைவன் நம்மிடம் திருப்தி அடைய வேண்டும் என்ற பேராசை கொண்டவர்களாக இருக்கின்றனர். जो அதற்காக அவர்கள் உலக இழப்பை சகித்துக் கொள்ள வேண்டியது வந்தாலும் சரியே. मामलात को இரண்டாவதாக நான் கூற விரும்பிய விஷயமும் शुरू कर देते हैं. இதனோடு தொடர்புடையதாகும். அது பொறுமையாகும். आजकल அல்லாஹு தாலா கூறுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், जो मेरे सामने அதாவது அல்லாஹ்விடம் பொறுமை மற்றும் துஆவின் மூலம் உதவி கேளுங்கள். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் உதவி தேவைப்படாதவர் யார்தான் இருக்க முடியும்? तकब्बुर ஆனால் இந்த உதவி பொறுமை மற்றும் துஆவின் மூலமாகத்தான் கிடைக்கும். बस ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், खुदा பணிவை மேற்கொண்டு நடக்கின்றவரால் தான் एक मुसलमान ये பொறுமை மற்றும் துஆவிற்கான உரிமையை செலுத்த முடியும். तो सबसे पहले அல்லாஹ் கூறுகின்றான், मुसलमान வைன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷீன், பணிவையும் தாழ்மை குணத்தையும் கடைபிடிப்பவர்களை தவிர रमजान का फैल மற்றவர்களுக்கு இது கடினமான விஷயமாகும். जब कुरान करीम की तालीम இங்கு பணிவை மேற்கொள்வதை பொறுமை மற்றும் துஆவுடன் இணைத்து கூறி அல்லாஹ்வின் உதவியை பெறுவதற்கான வழியாக जिनकी आपस அவை ஆக்கப்பட்டுள்ளன என்பதை அல்லாஹ் நமக்கு கவனமூட்டுகின்றான். और तकब्बुर की वजह அல்லாஹ்விடமிருந்து உதவி துஆவின் பக்கம் கவனம் செலுத்துவதன் மூலமும் பொறுமையின் மூலமும் தான் கிடைக்கின்றது. से या ना की वजह से இதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. रमजान में आज இந்த சிறப்பு அம்சம் பணிவை மேற்கொள்பவர்களிடம்தான் இருக்கும். होनी चाहिए. இந்த பணிவை மேற்கொள்வது என்பது இறைவனின் கட்டளைக்கேற்ப செயல்படுபவர்களின் நடைமுறையாகும். ताला के प्यार को இந்த பணிவை மேற்கொள்வது என்பது இறைவனை வணங்குபவர்களது நடைமுறையாகும். எனவே எல்லா மட்டத்திலும் பணிவை மேற்கொண்டு நடப்பது இருந்தால் रहते हैं அல்லாஹ் தனக்கென்று செலுத்தும்படி கூறியுள்ள உரிமைகளை துஆவுடனும் உறுதியான நிலைநிற்றலுடனும் चाहे दुनियावी செலுத்தினால் करना पड़े. दूसरी மிகுந்த பணிவுடன் மனிதன் இறைவனது சந்நிதியில் வீழ்ந்து கிடந்தால் பிறகு அப்படிப்பட்டவருக்கு இறைவனின் உதவி கிடைக்கும். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு செலுத்தும்படி கூறியுள்ள உரிமைகளை செலுத்துவதற்கான ஆற்றலையும் இறைவனிடம் கேட்க வேண்டும். ताला से सब्र और दुआ के பரந்த மனதைரியத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். अब कौन அப்போதுதான் இறைவனது அருளுக்கு நீங்கள் வாரிசாவீர்கள். मदद की जरूरत எல்லா மட்டத்திலும் உள்ள விவகாரங்களிலும் है. ये मदद मिलती है सब्र और दुआ இறை வணக்கத்தை நிறைவேற்றுவதிலும் फरमाता है அல்லாஹ்வின் அருளை ஈர்ப்பதற்கு பணிவு மிகவும் அவசியமானதாகும். कर सकते हैं. இது இருந்தால் பிறகு அல்லாஹ் உலக இழப்புகளில் இருந்தும் நம்மை காப்பாற்றுவான், எதிரிகளுக்கு எதிராகவும் உதவி செய்வான், ஆன்மீகத்திலும் முன்னேற்றம் ஏற்படும், சமுதாய தொடர்புகளிலும் அழகு உருவாகும், वालों के अलावा மனிதன் இறைவனின் திருப்தியை பெறுபவனாக ஆகிவிடுவான். இதுவே ஒரு நம்பிக்கையாளரின் ஆசையாக இருக்கின்றது, ஆசையாக இருக்கவும் வேண்டும். எனவே இந்த ரமலானில் நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நான் கூறியுள்ள விஷயங்களின் அடிப்படையில் உங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவு நாம் இந்த ரமலானில் நாம் நமது நிலைமைகளை இறைவன் கூறியுள்ள போதனைகளுக்கேற்ப வடிவமைத்துக் கொள்வதற்கான திட்டத்தை தீட்டினோம், எந்த அளவு இதன் பக்கம் நாம் आइजी खुदा ताला பாதங்களை எடுத்து வைக்க ஆரம்பித்துள்ளோம் என்று நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் நான் ஏற்கனவே கூறியது போன்றே ரமலான் ஒவ்வொரு வருடமும் வருகின்றது, बस ஒவ்வொரு வருடமும் வரும். நாம் நமது உயிருள்ளவரை ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தை கழித்தவாறு திருக்குரான் இந்த மாதத்தில் இறங்கியது பற்றிய அறிவார்ந்த வாதங்களை கேட்டுக்கொண்டே இருப்போம். कोशिश से அல்லாஹுதன் லின்னாசி, இது மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகும் என்று கூறி இவற்றை உங்கள் வரை மட்டும் வைத்திருக்க வேண்டாம். திருக்குரான் இறங்கியது என்பதன் பொருள் என்ன? இதற்கு என்ன பொருள் இருக்க முடியாது
என்ற விவாதங்களில் மட்டும் ஈடுபட்டுக் கொண்டிருக்காதீர்கள். बंदों के हकूक மிகவும் ஆழமான பார்வையுடன் बताए हैं, இந்த நேர்வழியின் முத்துக்களை தேடி अदायगी की ताकत भी அவற்றை உங்களது இம்மையும் மறுமையும் और वो சரி செய்து கொள்வதற்கான வழியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். वारिस ठहरोगे. बस हर ஹதரத் மசீஹே மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், इबादत की अदायगी நினைவில் கொள்ளுங்கள், अल्लाह ताला திருக்குரான் உண்மையான அருள்களின் தலையூற்றும் ரட்சிப்பின் உண்மையான வழியுமாகும். जब ये திருக்குரானின் போதனைகளுக்கேற்ப செயல்படாமல் இருப்பது இம்மக்களின் தவறாகும். செயல்படாமல் இருப்போரில் ஒரு பிரிவினர் யாரென்றால் அவர்களுக்கு இதன் மீது நம்பிக்கையே இல்லை. அவர்கள் இதனை இறைவனின் வேதம் என்றே கருதவில்லை. इंसान बने இந்த மக்கள் மிகவும் தொலைவில் விலகி சென்று விட்டனர். होती है, ஆனால் எந்த மக்கள் மீது இது இறைவனின் வேதமாகும் बस ஆனால் எந்த மக்கள் இது இறைவனின் வேதமாகும் என்று நம்பிக்கை கொண்டுள்ளனரோ, மேலும் ரட்சிப்பிற்கான குணமளிக்கக்கூடிய மருந்தாக அதை கருதுகின்றனரோ, जो मैंने அவர்கள் இதற்கேற்ப किस हद तक செயல்படாமல் இருந்தால் अपनी हालतों को खुदा ताला की அது எந்த அளவு வியப்பிற்குரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. कोशिश करने का मंसूबा அவர்களில் பலரும் எப்படிப்பட்டவர்களாக உள்ளனர் என்றால் தங்களது முழு வாழ்நாளிலும் அவர்கள் जैसा कि मैंने कहा, திருக்குரானை படிக்கவே இல்லை. कुरान हर साल आता है. இறைவனது வசனத்தை விட்டும் இந்த அளவு கவனமற்றவராகவும் जब तक जिंदगी है அதை பொருட்படுத்தாதவராகவும் करते हुए இருக்கும் மனிதனுக்கு कि इस महीने में नाज़िल உதாரணமானது, ஒரு நபருக்கு இந்த நீரூற்று மிகவும் தூய்மையானதும் हमें சுவையானதும் என்றும் அதன் தண்ணீர் பல நோய்களுக்கு மருந்தாகவும் तो जो दिलाई நிவாரணமாகவும் இருக்கின்றது என்ற உறுதியான அறிவு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அறிவும் இருந்தும் கூட அவர் தாகித்திருக்கும் நிலையிலும் सिर्फ इल्मी बहसों பல நோய்கள் அவருக்கு இருந்தும் கூட के नाज़िल அவர் होने करीम तो इसका क्या मतलब, அதற்கு அருகில் செல்வதில்லை. बल्कि गहराई அப்படிப்பட்ட மனிதருக்கு எப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலையும் அறியாமையும் ஏற்பட்டிருக்கின்றது. करके उन्हें अपनी दुनिया और आखिरत संवारने का அவர் அந்த நீரூற்றை தனது நாவால் சுவைத்திருக்க வேண்டும். தாகம் தீரும் அளவு தண்ணீரை குடித்து याद रखो. அதன் சுவையிலிருந்தும் குணமளிக்கக்கூடிய அந்த தண்ணீரை குடித்தும் जात का सच्चा இன்பத்தை பெற்றிருக்க வேண்டும். ये उन लोगों அறிவிருந்தும் கூட அறிவற்றோர் போன்று அவர் அதை விட்டும் தூரத்தில் விலகி இருக்கின்றார். एक ग्रुप மரணம் வந்து அவரை அழித்து விடும் வரையில் அவர் அதனை விட்டும் தூரத்தில் விலகியே இருக்கின்றார். இத்தகைய நபரின் நிலை படிப்பினை பெறத்தக்கதும் वो लोग அறிவுரையை பேணி நடக்கத்தக்கதுமான अल्लाह का कलाम है நிலையை கொண்டதாக இருக்கின்றது. और शिफा का முஸ்லிம்களின் நிலையும் இப்போது இப்படித்தான் ஆகிக் கொண்டிருக்கின்றது. எல்லாவித முன்னேற்றம் மற்றும் வெற்றிகளின் சாவி जो अफसोस की बात है. இந்த திருக்குரான் தான் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். सारी उम्र में कभी उस அவற்றிற்கேற்ப அவர்கள் செயல்பட வேண்டும். ऐसे आदमी ஆனால் அதனை அவர்கள் பொருட்படுத்துவதே இல்லை. गाफिल और ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், कि एक शख्स को मालूम முஸ்லிம்களுக்கு இது அவசியமானதாகும். निहायत இப்போதும் அவர்களுக்கு இதுவே அவசியமானதாகும். அவர்கள் இந்த நீரூற்றை மகத்தான அருளாக கருத வேண்டும். அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு மதிப்பளிப்பது என்பது அதற்கேற்ப செயல்படுவதாகும். और बहुत सी பிறகு அல்லாஹ் அவர்களது துன்பங்களையும் துயரங்களையும் எப்படி அகற்றுகின்றான் என்பதை அவர்கள் பார்க்கட்டும். उसे तो चाहिए था कि उस चश्मे அந்தோ முஸ்லிம்கள் இதை புரிந்து இதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். मगर वो அல்லாஹ் அவர்களுக்காக ஒரு நல்ல வழியை உருவாக்கியுள்ளான். ऐसा कि बेखबर அதில் நடந்து சென்று அவர்கள் பலனடைய வேண்டும். जो அந்தோ खात्मा कर देती. இன்றும் இஸ்லாமிய உலகில் என்ன நடக்கின்றது என்றால் தலைவர்களும் குடிமக்களும் பரஸ்பரம் ஒருவர் மற்றவரது கழுத்தை அறுப்பதற்கு முயற்சி செய்து வருகின்றனர். முஸ்லிம்களில் ஒருவர் மற்றவரது உயிரை மாய்க்கின்றனர். நூற்றுக்கணக்கான மரணங்கள் இதனால் நிகழ்ந்துள்ளது. இவர்கள் திருக்குரானின் போதனைகளுக்கேற்ப செயல்படுபவர்களாக இருந்தால், காலத்தின் மகுதி கூறும் விஷயங்களை கேட்பவர்களாக இருந்தால் இந்த குழப்பம் முடிவுக்கு வந்திருக்கும். அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு அறிவை வழங்குவானாக. இவர்கள் திருக்குரானின் போதனைகளுக்கு ஏற்ப செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்களாக. ஆனால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடமும் இவ்வாறு கூறுகின்றார்கள், திருக்குரானை கருத்தூன்றி சிந்தித்து பாருங்கள், அதில் எல்லாமே இருக்கின்றது. நன்மைகள் தீமைகள் பற்றிய விளக்கம் இருக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய செய்திகளும் அதில் இருக்கின்றது. இன்னும் பல போதனைகள் அதில் உள்ளன.
நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், திருக்குரான் கூறுகின்ற மார்க்கத்திற்கு எதிராக எந்த ஆட்சேபனையும் செய்ய முடியாது. இதன் அருள்களும் பலன்களும் புத்தம் புதிதாக கிடைத்துள்ளன. பைபிளில் அதன் மார்க்கம் முழுமையாக கூறப்படவில்லை. இதன் போதனை இந்த காலத்தின் நிலைமைக்கு ஏற்ப இருக்கலாம். ஆனால் எப்போதும் எல்லா நிலைமைகளுக்கு ஏற்பவும் ஒருபோதும் அதன் போதனைகள் அமையவில்லை. இந்த பெருமை திருக்குரானுக்கே இருக்கின்றது. அல்லாஹ் அதில் ஒவ்வொரு நோய்க்குமான சிகிச்சை எடுத்து கூறியுள்ளார். எல்லா ஆற்றல்களுக்கும் உரிய பயிற்சியை அதன் மூலம் வழங்கியுள்ளார். எந்த தீமை வெளிப்பட்டுள்ளதோ அதை அகற்றுவதற்கான வழியையும் அது கூறியிருக்கின்றது. எனவே திருக்குரானை ஓதிக்கொண்டிருங்கள், துவா செய்து கொண்டிருங்கள். உங்களது நடத்தைகளை இதன் போதனைகளுக்கு ஏற்ப வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த போதனை நமக்குரியதாகும். நாம் அந்நியர்களை மட்டும் பார்க்க கூடாது. நாமும் திருக்குரானின் போதனைகளுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். அதன் போதனைகளின் கீழ் நம்மை வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் நமது இம்மையும் மறுமையும் சரியாகிவிட வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக்கை வழங்குவானாக. நாம் இந்த மகத்தான வேத நூலின் போதனைகளை நமது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக்கொண்டு அல்லாஹ்வின் திருப்தியை பெறுபவர்களாக நாம் ஆவோமாக. இந்த ரமலான் நமக்கு முன்பை விட அதிகமாக திருக்குரானின் அறிவையும் ஞானத்தையும் நமக்கு வழங்கக்கூடியதாக இருக்கட்டுமாக. மேலும் இது நமக்கு இறை நெருக்கத்தை தரக்கூடியதாகவும் இருக்கட்டுமாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.